பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 19:9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆம் பிரியமான தேவச்சனமே, சகையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார் என்றால், சகையோ இயேசுவுக்கு இடம் கொடுத்தாரு. இயேசு எப்படியாப்பட்டவரோ என்று உள்ளத்துல உண்மையா நினைச்ச ஒரு மகனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு மகனே, மகளே, உன் வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது? ஆண்டவர் விட்டு தூரமாய் கொண்டு போயிருக்கிறதா? இன்றைக்கே விசுவாசிங்க. ஆண்டவரே, என் வீட்டுக்கும் ஒரு ரட்சிப்பு வேண்டும், எனக்கும் ஒரு ரட்சிப்பு வேண்டும். அது உங்களால தான் கொடுக்க முடியும் இயேசப்பா. நான் உங்களை விசுவாசிக்கிறேன். சகையு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல என் குடும்பத்துக்கும் ஒரு ரட்சிப்பு காணப்படணும் என்று இதை பார்த்து கேட்டுக்கொண்டு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் செபிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது கர்த்தர் உங்க வீட்டுக்கு உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அநேக ரட்சிப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கு எதெல்லாம் குறையா இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் செபித்து கொண்டிருக்கிறீங்க, என் குடும்பம் இன்னும் ரட்சிப்புக்குள் இல்லையே, என் கணவர் ரட்சிப்புக்குள்ள இல்லையே, என் பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள இல்லையே என்று கலங்கி அழுது கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு நீங்க செபிங்க. கர்த்தர் சகையுவுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இன்றைக்கு விசுவாசிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இயேசு ரட்சிப்பை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க, விசுவாசிங்க. உங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சகை வீட்டுக்கு போய் ஆண்டவரே, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அப்பா, மகனை நீங்கள் தேற்றி ஆற்றி பலப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. மகன் உள்ளத்துல இருந்த பாவங்கள் ஆண்டவரே, அநேக ஆண்டவரே விசுவாசினால் பிடிக்கப்பட்டு இருந்த எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கொடுத்தீங்க அப்பா. இப்பொழுது ராஜா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா, யாரெல்லாம் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறார்களோ, எந்த குடும்பம் எல்லாம் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறார்களோ, என் கணவர் ரட்சிப்புக்குள்ள இல்லையே, என் மனைவி ரட்சிப்புக்குள்ள இல்லையே, என் பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள இல்லையே, என் தாய் தகப்பன் ரட்சிப்புக்குள்ள இல்லையே, என் உடன்பிறப்பு ரட்சிப்புக்குள்ள இல்லையே என்று அப்பா கலங்கி துக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசம் உள்ள பிள்ளைகளுக்கு அப்பா, இந்த செபத்தை கேட்டு அப்பா, செபிக்கிற ஒவ்வொரு செபத்திற்கும் பதில் கொடுத்து உடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா. யாரெல்லாம் இப்பொழுதே உமக்கென்று தாகத்தோடு அப்பா உள்ளத்துல இடம் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ரட்சிப்பு தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. அநேக உடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிறப்பா. ரட்சிப்பை கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க. இயேசு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஜீசஸ் வித் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. காட் பிளஸ் யூ.